பெண்களோட டிக்ஷனரியில நிறைய அர்த்தம்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒன் ஆஃப் தி அர்த்தம்ஸ் தான் நான் உங்களுக்கு டீகோட் பண்ண போறேன். முடி அழகா இருந்ததுன்னா அன்னைக்கு நாள் நன்னா இருக்கும். முடி அதுவே நன்னா இல்லைன்னா நாள் மோசமா இருக்கும். இன்னைக்கான வீடியோல தலை குளிச்ச டே vlog தான் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு என்னமோ 75 ரூபாய் கொடுத்து ப்ரோட்டீன் பார் வாங்கினதை நினச்சி நான் ஃபீல் பண்ணினேன். பட் இட்ஸ் ரியலி வர்த் த மணி. ஹென்ஸ் இன்னைக்கும் நான் வாங்கினேன். பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் பட்டர் ஸ்காட்ச்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்க்கு எப்பவும் போல் ஜெகஜோதியாக கிளம்பிட்டேன் மேக்கப் பண்ணுறதுக்காக. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லிப்ஸ் ரொம்ப சாப்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா 24 hours, ஐ மீன் 9 hours ஏசி இருக்கும். ஸோ யூ காட் கீப் யோர் லிப்ஸ் ஆஸ் வெல் ஹைட்ரேட்டட். அதுக்காக லிப் பாம் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து சைல்ட்ஹுட் பெஸ்டி லிப் பாம் ஃப்ரம் பர்பிள். அண்ட் என்னோட வீடியோஸ் பார்க்குறவாளுக்கு தெரியும், நான் லிப்ஸ்டிக்கு ப்ளஷ் ஐஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுவேன். ஃபேஸுக்கு நான் எதுவுமே அப்ளை பண்ணிக்க மாட்டேன். இது மட்டுமே நான் போட்டுப்பேன். போன vlogல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப புலம்பியிருப்பேன், பேட் ஹேர் டே, மோசமான நாள், அது இதுன்னு. ஆனால் இன்னைக்கு அந்த இதை நம்ம மாற்றுறோம். அதனால் நான் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக குளிச்சு சீக்கிரமாக பெருமாள் செஞ்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தலிகை பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, ஒரு கொஞ்ச நாளுக்கு மட்டும். அப்புறமா அப்படியே கொஞ்சமாக ஐலைனர் போட்டுட்டு எப்பவும் போல் அலங்காரம்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேட் ஹேர் டே இருக்கிற நாள் அன்றைக்கி தான் நம்ம ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவோம். அதுவே தலைக்கு தீர்த்தமாடணும் அப்படின்னா நம்ம பிரெயின் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு சீக்கிரமாக எழுந்து நம்ம சீக்கிரமாக ஆஃபீஸ் வந்துடும். இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. பிகாஸ் தலை குளிக்காத நாளுக்கு ஆஃபீஸுக்கு கிளம்ப ஒரு மேக்ஸிமம் 30 minutes ஆகுமா. ஆனால் இதுவே தலை குளிக்கணும்னா ஷாம்பு போடணும், கண்டிஷனர் போடணும். அதுக்குன்னே நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துப்போம். அந்த மாதிரி ஒரு எதிர்ச்சியாக சீக்கிரமாக எழுந்த நாள் தான் இன்னைக்கு. தலை குளிக்கணுன்றதுக்காகவே சீக்கிரமாக எழுந்து ஆஃபீஸ் வந்து தலைக்கு கோம் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஜிமிக்கி நான் வச்சுட்டேன். இது வந்து சென்னையில் இருக்கும், என்னோட ஃபேவரட் ஜிமிக்கி. சரி ஆஃபீஸ்க்கும் போட்டுக்கலாமேன்னு அது நான் கொண்டு வந்தேன். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஜிம்காஸ்லாம் நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போட்டு பாருங்க. அது ஒரு நல்ல லுக்காக தான் இருக்கும். எப்பவும் போல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நான் பிரேக் அவுட் ஏரியாவுக்கு வந்துட்டேன். ப்ளஸ் காஃபி சாப்பிடலாம் பிரேக் அவுட் ஏரியா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிலாக்ஸிங் டைம்னு நினைக்கிறச்சே காஃபி மிஷின் அங்கே ஒர்க்கால் எல்லாரும் அதை வந்து சரி பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் தீர்த்தம் சாப்பிட்டுக்கலாம். தீர்த்தம் சாப்பிட்ட உடனே என்னோட ப்ரோட்டீன் பார் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ளெக்ஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள்ல, ஏன் நேரம் காஃபி மிஷின் அப்போ ஒர்க்கால். ஸோ இட்ஸ் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் டைம் வித் நோ கெஃபின். லெட்ஸ் கீப் இட் தட் வே. அண்ட் என்னோட ப்ரோட்டீன் பாரை ஒன் பைட்டாக நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஒன் பைட் எதுக்குன்னா ஓடிசிக்கு லேட்டாக போகலாம் இல்லையா. ஆனால் அப்படி போனால் எனக்கு அகைன் செருப்படி விழுந்துடும். அதனால கப்புன்னு சாப்பிட்டு என்னோட வேலையை பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி உங்களுக்கும் ஆஃபீஸில் குட் டைம் வேணும்னா சீக்கிரமாக எழுந்து ஆஃபீஸ் கிளம்புங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.